ஆல் இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் ஃபஸ்ட்டு டே பேசிக் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு வந்து கிட்டு மட்டும் காஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த கிட்டில் என்னென்ன வரும்னு நான் இப்போ வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட் டே கிளாஸில் செயின் ஸ்டிச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கிட்டில் வந்து நம்ம ரவுண்ட் ஃப்ரேம் இல்லாமல் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் 24x16 அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பாக்ஸ் ஃப்ரேமு அந்த ரவுண்ட் ஃப்ரேம் வந்து ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்து டேமேஜ் ஆகும். இதில் அது மாதிரி ஆகலை. அதோடையும் நம்ம இந்த பாப்ளின் கிளாத்து பிகினர்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது பாப்ளின் கிளாத் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது நம்ம அந்த இடத்துலலாம் நிறையா மிஸ் ஆகும். கிளாத்தில் வந்து சொல்லி கொடுக்குற இடம் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் அந்த ரெக்டாங்குலரில் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது பாருங்கள் ஸ்டூடெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல 12 கிளிப்ஸ் இருக்குது. அது வந்து ஈவனாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல டைட்டன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும். ரவுண்ட் ஃப்ரேமில் நிறைய பேர் அது வேறு இது சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டீலில் தான் இருக்குது, உட்டன் இல்லை. உடன்லாம் கூட இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸிங் கொஞ்சம் போல்ட் நட் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் இருக்குது. ஆனால் இது ஏதோ கன்வீனியண்ட்டாக தான் தோணுது பிகினர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எடுத்துகிட்டு வர்றதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இது இருக்கும். கிளாஸ்லேயே வச்சுட்டு போகலாம், ஆனால் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. வீட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு ரவுண்ட் ஃப்ரேமோ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல அந்த கிளிப் இருக்குல்ல, பைண்டர் கிளிப்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இல்லை போடுற இடத்துல கைப்பக்கம் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுட்டு அதில் எழுதி போட ஆரம்பிச்சிடலாம். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போட்டுட்ருக்காங்க. இப்போ ரவுண்ட் ஃப்ரேம் நாங்கள் கொடுக்கல. ரவுண்ட் ஃப்ரேம் வச்சு கம்பேரிஷன் சொல்லி கொடுக்குறோம். ரவுண்ட் ஃப்ரேமுக்கும் இதுக்கும் உள்ளது. இப்போ பாருங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோன்னா பேசிக்கில் அந்த இது பேக் பிரிச்சுருக்காங்க. பீட்ஸு 2 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸு, கட்டானா, சம்கி 3 டைப்ஸு. அப்புறம் அதோட பேசிக் மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம். ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அப்புறம் அதுக்கு ட்ராயிங் பென்சில். இந்த கிளாத் ஒயிட் கிளாத்தில் நம்ம பெனில் தான் எழுதுவோம். ட்ராயிங் பென்சில் ப்ளவுஸுக்கு மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஜரி த்ரெட் தான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு போட ப்ராக்டிஸ் பண்ண பிகினர்ஸ்க்கு கொடுக்குறோம். நீடில் 14 நம்பர் நீடில் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் கொஞ்சம் உள்ளே இறங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் அந்த இடத்துல ஆட் பண்ணி போட்டுக்கலாம் விருப்பப்பட்டால். ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும். ஏன்னா ஃப்ரேமில் இருக்கிற டைட்னஸ் இதில் வருதா அப்படின்றது டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் போட ப்ராக்டிஸ் வந்துருச்சு. ஸ்டார்டிங் போட்டிருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஷ்ரிங்க் வருது, அதை கிளியர் பண்ணோம். அடுத்து பாருங்கள், ரவுண்ட் ஃப்ரேம் வைக்கும்போது கிளாத் வந்து ரொம்ப எட்ஜில் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் எட்ஜு வேஸ்ட்டாக தான் போகும். இதே மாதிரி ரவுண்ட் ஃப்ரேமை மற்ற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒர்க் இருக்கும்போது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாமலும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்கொயர் டைப் வந்ததில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம நிறைய இங்கே பாரு, இந்த ஸ்பேஸ் வந்து இதில் மாட்டவே முடியல. அந்த ஸ்டாண்டில் அழகாக இதில் மாட்டி செஞ்சுட்டோம். இதில் வந்து இவ்வளோக்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம துணி எடுத்துட்டு இவ்வளவு தான் ஸ்பேஸ் கவர் ஆகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த சைடு அந்த லாஸ்ட் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கிளாஸஸ் வேறு யாருக்கும் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.